காலையில் மந்திரி சாயங்காலம் எந்திரின்ற அளவுக்கு அந்த அமைச்சரவை போய் கொண்டிருந்தது. அதுல 5 வருஷம் தொடர்ந்து அமைச்சரவைக்குள் இடம்பெற்ற ஒருவர் யாருன்னா அன்வர் ராஜா. அப்ப எவ்வளவு விசுவாசமாக இருந்திருந்தால், ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரண விசுவாசம் பத்தாது, விசுவாசத்தையும் மிஞ்சிய விசுவாசம், ராஜ விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஜெயலலிதாட்ட ஒரு மனுஷனால தாக்கு பிடிக்க முடியும். ஓ பன்னீர்செல்வம் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்த காரணத்தால் தான் திரும்ப திரும்ப அவர் முதலமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டே இருந்தார் ஜெயலலிதாவுடைய இல்லாமையின் பொழுது. அப்போ மறுபடியும் இவர் ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு, இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற இடம் ஒண்ணு. ஆனா அன்வர் ராஜா ஒரு மிக தீவிரமான ஜெயலலிதா விசுவாசி. எம்ஜிஆருக்கும் விசுவாசமாக இருந்திருக்கிறார், ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமாக இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட 2021 வரைக்கும் அவர் விசுவாசமாகத்தான் இருந்தார். 2016க்கு பிறகு, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் 11 பேர் கொண்ட எம்எல்ஏக்களை வழிநடத்துவதாக வெளியே போறாரு. அப்ப தர்ம யுத்தம்ன்ற பேர்ல ஓ பன்னீர்செல்வத்தின் பக்கத்தில் போவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் பெற்றவர் அன்வர் ராஜா. ஆனால் அந்த பக்கம் போகாமல் அவர் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் தான் நின்று கொண்டிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக பாஜகவோட இவர் இணக்கமா இருக்கிறாரு போலன்ற ஒரு தாட்ல அவர் இருந்திருக்கலாம். 2021 கலட்டி விட்டுருவாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா 21 நிலைப்பாடுகள் மாறும் பொழுது அவர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார். அதற்கு பிறகுதான் மீண்டும் கட்சிக்கு 2019 தேர்தலே அவர் மோடி ஆதரிச்சு தான் பேசுறாரு. ஆமா, அப்படி இருந்தவர் இப்ப ஏன் இந்த நிலைப்பாடை எடுக்கிறார் அப்படின்னா, எப்பயுமே ஒரு அரசியல்வாதிக்கு கொள்கை கணக்கு அப்படின்றது ஒரு கணக்கு இருந்தாலும் கூட களக்கணக்கு அப்படின்றது ஒன்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். களத்தில் நம்முடைய செல்வாக்கு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கிரெடிபிலிட்டியை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் விளங்க மாட்டோம் அப்படின்றது நல்லா தெரிந்த நபர் அன்வர் ராஜா.